நாம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா, பகவதி அம்மன் வசியத்தை பத்தி தான் பார்ப்போம். அதாவது இந்த பகவதி அம்மனை பார்த்தீங்கன்னா, கேரளாவுல ஒரு முக்கியமான தெய்வம் இவங்க. அதேபோல மாந்திரத்துல பிரதான தெய்வத்துல அதாவது மாந்திரத்துல பிரதான தெய்வம் இவங்க. முக்கியமானவங்க தெய்வம் 2 தெய்வம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பகவதி அம்மன், 2வது பார்த்தீங்கன்னா காளி. கண்டிப்பா இத 2மே எடுத்து வச்சிருக்கணும். மாந்திரத்துல எத வேணுமா செய்யலாம். அ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காளி எடுக்க பயப்படுவாங்க. எப்படி வீட்ல வழிபடுறது, என்ன செய்யணும், ஏது செய்யணுன்ட்டு காளிய பத்தி பயப்பட வேண்டியது இல்ல. பகவதி அம்மன் அதே மாரி தான். சாந்த ரூபத்திலயும் பண்ணலாம், உக்கிர ரூபத்திலயும் பண்ணலாம். இந்த பகவதி அம்மன பார்த்தீங்கன்னா, பூஜை முறையில சாதாரண சைவ முறையில தான் இருக்கும். இல்ல எனக்கு உக்கிரமான முறையில வேணும்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, படையல், சேவல் பலி எல்லாமே கொடுத்து அப்படி பண்ற மாரி இருக்கும். இப்போ இதே மாரி பகவதி அம்மன பார்த்தீங்கன்னா, மலையாள பகவதி அம்மன் வசியம்ன்ட்டு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பூஜை முறை டோட்டலா வேற மாரி இருக்கும். 15 நாள் தண்ணீர்ல இறங்கி நின்னுட்டு, கழுத்தளவுல தண்ணீர் அளவுல ரொம்ப வித்தியாசமான முறையில அந்த பூஜை இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது பொதுவான பகவதி அம்மன் வசியத்தை பத்தி தான். எப்படி உபாசனை பண்ணலான்றத பார்ப்போம். நான் இப்போ எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு இருக்கீங்கன்னா, மாந்திரத்துல சீக்கிரமா வசியமாகிற தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகவதி அம்மன் தான். ஒரே நாள்ல பண்ணலாம். இந்த மாரி பூஜைலாம் இருக்கு. பகவதி அம்மன் மூல மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் அல்லது 3 நாளுக்குள்ள உங்கள தேடி அந்த அம்மா நீங்க இருக்கிற இடத்துல வந்துருவாங்க. அந்த மாரி விஷயம் தான் இது. உங்களுக்கு அருள்வாக்கு உணர்த்துவாங்க. பார்த்தீங்கன்னா, அஷ்டகர்மங்கள்ல நீங்க எது வேணா செய்யலாம். அதே மாரி உங்களுக்கு என்ன தேவையோ, இ அந் அந்த மாரி அந்த அம்மா வந்து உங்களுக்கு செஞ்சு குடுத்துருவாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது எல்லாமே கரெக்ட்டா இருக்கும், நடக்கும். மாந்திர சம்மந்தப்பட்ட நீங்க என்ன எடுத்தாலும் சரி, எந்த பூஜை எடுத்தாலும் சரி, கொரலி, ஜின்னு, குட்டிச்சாத்தான் இந்த மாரி பூஜை எடுத்தாலும் சரி, பூஜை பண்ணும்போது உடல் கட்டு, திசைக்கட்டு இதெல்லாம் இந்த அம்மனை எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பகவதி அம்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. காளி வந்து எப்படியோ நம்மள பாதுகாப்பாங்களோ, அதே அளவுக்கு தான் இந்த பகவதி அம்மனும் நம்மள பாதுகாப்பாங்க. பகவதி அம்மன் சித்தியை எடுத்துட்டு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து இப்ப பேய் புடிச்சுட்டு வர்றாங்க. அவங்க நம்மள தேடி வந்தாங்கன்னா, நீங்க உங்க வீட்ல இருக்கிற திண்ணற எடுத்து பகவதி அம்மன மூல மந்திரத்த சொல்லிட்டு, அந்த பிடிச்சவங்களுக்கு நெத்தியில பூசினீங்கன்னா உடனே சரியாயிடும். இதுக்குன்னு தனியா நீங்க பூஜையெல்லாம் எதுவுமே வைக்க தேவையில்ல. இந்த பகவதி அம்மன் நீங்க இந்த சித்திய எடுத்துட்டீங்கன்னா, பணம் காசு எல்லாமே நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல அறிவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் முடிவு பண்ணாலுமே, நம்மள வந்து கரெக்ட்டா பண்ணுவோம். அதே மாரி மாந்திர சக்தி நல்லா கிடைக்கும். இந்த பூஜை எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலம் நீங்க செஞ்சே ஆகணும். இதற்கு எந்திரம் நாங்களே ரெடி பண்ணி குடுப்போம். அந்த எந்திரத்த முன்னாடி நீங்க கலசம் ஏத்தி, கலசத்துல ஏத்தி 48 நாள் நீங்க பிரிக்கவே கூடாது அந்த கலசத்த. அந்த 48 நாள் கலசத்த வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்கும் நீங்க தொடவும் கூடாது. அது முன்னாடி நீங்க உட்காந்து மந்திரத்த சொல்லிட்டே இருக்கணும். அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 48 நாள் பூஜை மண்டலம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, 48 நாள் முடிஞ்சிட்ட பிறகு கும்பத்த பிரிக்கலாம். அந்த கும்பத்து மேல இருக்க தேங்காவ வச்சு இருப்போம். நம்ம அந்த கும்பத்த ஏத்தி தேங்காய் வச்சிருப்போம்ல, அத எடுத்து நீங்க உடைச்சு பார்க்கணும். அந்த விஷயத்துல தான் அதுல உங்களுக்கு சித்தி ஏறி இருக்கா, இல்லையான்னு நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம். சில விஷயத்த பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா வந்து இந்த வீடியோல சொல்ல முடியாது. கலச முறை எப்படி ஏத்தணும், எதற்கு ஏத்துறோம், அந்த கலசத்த நமக்கு என்ன பயன்ட்டு. எல் எல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட படிக்கிறவங்க கிட்ட வந்து நாங்க சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை கலசத்த பார்த்தீங்கன்னா ஏத்துவாங்க. ஒரு சில பூஜை இதுக்கு பார்த்தீங்கன்னா, கலசம் ஏத்தக்கூடாது. சரிங்களா? கலசம் எதுக்கு ஏத்தணும், எந்தெந்த பூஜைக்கு ஏத்தணும், எதுக்கு ஏத்தக்கூடாதுன்றத வந்து நாங்க எங்ககிட்ட படிக்கிறவங்களுக்கு இந்த மாரி விஷயத்தையும் நாங்க உட்காந்து கத்துக் குடுத்துருவோம். இந்த எந்திரத்த கலசத்த வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிழக்கு முகமா வச்சுட்டு, நீங்க வடக்கு முகமா உட்காந்து இந்த பூஜை பண்ற மாரி இருக்கும். நாங்க கொடுக்குற எந்திரத்த நீங்க கிழக்கு முகத்த வைக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படிக மேல வச்சுட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு இதுக்கு உண்டான படையல், மெயினா படையல பார்த்தீங்கன்னா,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சைவ படைகளாக தான் இருக்கணும். அசைவ படல் இருக்காது, எதுவும் இங்கே இருக்காது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சைவ படையில் என்னென்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அவல், பொரிக்கடலில் பழங்கள் கொஞ்சம், அப்புறம் தேங்காய், பொங்கல் இது வச்சா மட்டும் போடலாம். பூஜை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா 48 நாள் கடைசியாக முடிக்கும் போதும் இந்த படையல் போட்டால் போதும். இதில் வந்து இடைப்பட்ட நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை வச்சு பண்ணால் போதும். எந்த பிரச்சனையும் இது வராது. இந்த பகவதி அம்மன் பூஜையை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணா எடுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைவ முறையில் வேணும்னு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா சைவ முறையில் நாங்கள் தருவோம். இல்லை எங்களுக்கு அசைவ முறை வேணும்னு கேட்டாலும் நாங்கள் அசைவ முறையில் தருவோம். இப்போ சைவ முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அசைவ முறை பார்த்தீங்கன்னா வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நைட்டு 10 மணிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். சேவல் பலி கொடுக்கணும். அந்த படையல் மயானத்தில் தான் வைக்கணும். ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. அதனால நாங்க வந்து சைவ முறையில தான் கொடுப்போம். அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க எங்ககிட்ட சொல்லலாம். நீங்க மாந்திரிக சம்மந்தப்பட்ட எது வேணாலும் இந்த பகவதி அம்மனை வந்து எடுத்து பண்ணீங்கன்னா சித்தி ஆயிடும், நடக்கும் எல்லாமே. இந்த பகவதி அம்மன் பூஜையை வந்து நீங்க சித்தி ஆன பிறகு எடுத்து இது பண்ணீங்கன்னா மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்க எதை வேணா செய்யலாம். எப்படி நம்மளுக்கு காளி சித்து எடுத்து நம்ம வச்சுட்டு இருக்கோமோ, மாடன் காளி பூஜை பண்ணி சித்து வச்சு இருக்கோமோ அதே அளவுக்கு பவரானது தான் இந்த பகவதி அம்மன் பூஜை முறையும். இதை வச்சுட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மனை பார்த்தீங்கன்னா வழிபட மாட்டாங்க. கேரளா சைட்லலாம் போனீங்கன்னா அவங்க வழிபாடு முறையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நீங்க பகவதி அம்மன் பூஜையை முடிச்சுட்டு சித்தி எடுத்துட்டு போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நீங்களே குருதி பூஜை பண்ணலாம். குருதி பூஜை பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் எப்பேற்பட்ட கெட்ட விஷயங்கள் இருக்காது. ஏவல், பில்லி, சூனிய எதுவும் இருக்காது. அதாலையும் இருக்க முடியாது. அதாவது நீங்க இந்த பூஜையை பண்ணலாம். குருதி பூஜையே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பகவதி அம்மனை சித்தி எடுத்துட்ட பிறகுதான் நீங்க இந்த குருதி பூஜையை நீங்க பண்ண முடியும். எப்படி பண்ணணுன்றது அதையும் நாங்களே உங்களுக்கு வந்து எங்ககிட்ட படிக்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தையும் நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா குருதி பூஜை பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிற்காது. அந்த மாதிரி நல்ல பூஜை தான் இந்த குருதி பூஜை. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி தரோம். இப்போ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனலில் எந்திரத்தை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சேனலில் மந்திரத்தை எடுத்துகிட்டு யூடியூப்பை பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வரவே வராது. ஏதோ ஒரு முக்கியமான சூட்சமத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை மறைச்சிட்டு தான் நமக்கு அதை சொல்லியே தருவாங்க. அந்த யூடியூப் சேனல்லையும் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது இப்போ எடுக்கிறீங்கன்னா இப்போ காசு பணம் செலவாகுதுன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்களே ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மண்டலம் பண்ணுறீங்கன்னா 48 நாள் அது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாத கணக்கில் அந்த இது வருது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாகுது. அந்த 48 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை முறை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு சித்தியும் ஆகாது எப்பவுமே. சரிங்களா? அதனால சரி என்கிட்ட தான் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஊரில் குருநாதர் இருக்காரு. நல்ல ஆளாக இருப்பாங்க, தரமான ஆளாக இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குருநாதர் யாருனா இருந்தாலும் நீங்கள் போய் அங்கே போய் எடுத்து எது வேணுமா நீங்கள் அது அவங்க கையால் நம்ம வாங்கினாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா சித்தியாகி நமக்கும் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆள் யாருமே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்களே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.